ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என் பேர் வந்து சைமன். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு கேமிங் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் விளையாண்டு போட போகிறேன். இதான் மைன்கிராஃப்ட் எபிசோட் 1. இதில் வந்து நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். இது ஹார்ட் கோட் லெவல் பண்ண போகிறோம். ஹார்ட் கோட் வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வேர்ல்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் வந்து எஸ்ஐஎம் ஹார்ட் கோர்னு வச்சுக்கிறேன். ஏன் நான் எஸ்ஐஎம் வச்சுருக்கேன்னா என் பேர் வந்து சைமன், அதை பாதியாக வச்சுக்கிறேன் எஸ்ஐஎம். இப்போ சர்வைவல் மோடை போட்டு இந்த ஹார்ட் கோர் ஆன் பண்ணி விட்டால் நமக்கு ஹார்ட் கோர் ரெடி ஆயிரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்பான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்பான் பண்ணிட்டோம் கைஸ். சர்வைவ் வந்துடுச்சு பாருங்கள், சர்வைவ். இப்போ நம்ம ஸ்பான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நம்ம மரக்கட்டை தேடணும். ஐயோ, ஸ்பான் பண்ண ஃபுல்லாக மரக்கட்டையான இருக்குது. சரி, நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மரம் முழுசாக நம்ம எடுத்துடலாம், ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும். மரம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வெப்பன் செய்ய, செஸ்ட் செய்ய, அந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும் மரக்கட்டை. ஸோ எடுத்துக்கலாம். அப்புறம் மரக்கட்டையில் ஸ்டார்டிங்கே மரக்கட்டை எடுக்கணும். அது ஒன்று, ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்காக நம்ம மரக்கட்டை எடுப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மரக்கட்டை. இங்கே எடுத்தாச்சு. எல்லாமே எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இங்கே எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம மரக்கட்டையிலேருந்து ஓக் பிளாங்க்ஸாக மாக்கிட்ட போகிறோம். நம்ம ஓக் பிளாங்க்ஸ், இந்த ஓக் பிளாங்க்னா வெள்ளை கலர், இதோட கொஞ்சம் வெள்ளையே இந்த மாதிரி இருக்கும். இதோ இப்போ நம்ம செஞ்சு பார்த்தீங்களா, இதோ ஓக் பிளாங்க்ஸ். அவ்வளோதான் கைஸ், ஓக் பிளாங்க் எல்லாமே வச்சு ஓக் பிளாங்க் செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ்னால் கண்டுபிடிக்க போகிறோம். வில்லேஜை கண்டுபிடிக்க போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மரம் இல்லாத இடத்த பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா மரம் இருக்கிற இடத்துல வீடு கட்ட முடியாது. அப்படி பார்த்தா மரம் இல்லாத இடத்துலனா வில்லேஜ் இருக்கும். அதனால் நம்ம மரம் இல்லாத இடத்த பார்த்துக்கணும். அந்த இடம் ஃபுல்லாக மரமாக இருக்குது. திரும்பி பார்க்கலாம், அந்த இடத்துல கொஞ்சம் மரம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆமாங்க, தூரத்தில் மரம் இல்லை, ஆனால் மேடும் பழமாக இருக்குது. அப்போ போயிட்டே இருந்தால் நேரம் வந்துடும். நம்மளுக்கு வில்லேஜை கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக கண்டுபிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அயன் குளம் சேஃப்டி, நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அயன் குளம்னால நம்ம அயன் குளம் சாவதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. நான் பழைய ஹார்ட் கோர் வேர்ல்டில் அப்படின்னா அயன் குளம் வச்சுருந்தேன்னா அதை சாவடிக்கிறேன்னு பேரில் செத்து போயிட்டேன் கைஸ். சரி வாங்க, எதுலையாவது ஒழுங்காக சாவடிக்கலான்னு பார்த்தா சாவடிக்க வேணான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதே கண்டுபிடிக்கலாம், வில்லேஜ். முக்கியமான கூட நான் மறந்து போயிட்டேங்க, ஆடை கண்டுபிடிக்கணும். ஆடை கண்டுபிடிச்சா நைட்டு தூங்கவே முடியும். சீக்கிரமாக தூங்கினா ஜாம்பிஸ் வராது, ஒன்றும் வராது. லேட்டாக தூங்கினா ஜாம்பியாக வரும், காலையிலே ஜாம்பி இருக்கும், ஆனால் எரிஞ்சிடும். ஆனாலும் அடிக்கும், நம்மளுக்கும் தீ போத்திக்கிறோம். ஸோ நம்ம பார்த்து இருக்கணும். ஆடை வேறு இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மரக்கட்டையை வச்சு வெப்பன் செய்யலாம், ஜாம்பிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ண நம்மளை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டிக் வச்சுட்டு எல்லாமே செய்ய முடியும் வெப்பன்ஸு. ஃபஸ்ட்டு உடன் ஸ்பேஸ் செஞ்சாச்சு. அடுத்து உடன் ஸ்வார்டு செஞ்சுக்கிறோம். அடுத்து உடன் பிக்காக் செஞ்சுக்கிறேன். அடுத்து உடன் ஷவல். அடுத்து உடன் ஹோ. அடுத்து உடன் ஸ்பியர் செஞ்சுக்கிறேன். அடுத்து உடன் ஆக்ஸ் கடைசியாக. அதுதான் கைஸ், வாங்க போகலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் மறந்து சொன்னால் ஒன்றும் இல்லை, திரும்பி புதுசு செஞ்சுக்கலாம். அது ஒன்று. இங்கே இடம் இல்லைனால நம்ம இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் இது போதும், இல்லை வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயே. இங்கே நம்ம திரும்பி ஜேர்னி ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். இந்த இடத்துக்கு வேணால் போக வேணாம், ஏன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது. இங்கே நேராக போகலாம். கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிற மாதிரி தெரியுது கைஸ். ஏதோ ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ஆனால் திரும்பி மரமாக இருக்க ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இந்த இடத்துல மரமாக இருக்குது, இதோட முடியுது, மரமாக இருக்காது. இந்த சைடு போனால் ஏதோ இந்த சைடாக பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது. வாங்க நம்ம அந்த சைடே போகலாம், ஃப்ளாட்டாக இருக்குது. வாங்க. சரி அவ்வளோதான் கைஸ், அந்த ஐலாண்டுக்கு வந்தாச்சு. என்ன பம்ப்கினாக இருக்குது, இது ஹாலோவின் அப்டேட்டா?
இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடுனாலும் பெட்டு செய்யணும். உங்கள்கிட்ட அப்பே சொன்னேன், ஆடுனா நம்மளுக்கு முக்கியம். நம்ம ஆடு எடுத்துக்கலாம். ஆடை கண்டுபிடிக்கலாம் விடிஞ்சிருங்க தெரியுமா? ஒரு ஆடை கண்டுபிடிக்க அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப நாள் 2 மணி நேரம் விளையாட வேண்டியது இருக்கும். அதுவும் ரொம்ப நேரம் ஆகும். இதில் 3 நாள் கண்டுபிடிக்கும் கைஸ். அதுவும் தொடர்ந்து 3 நாள் கிடச்சிச்சா நம்ம பியூர் லக்குன்னு சொல்லணும் நம்மளுக்கு இது. சரி நம்ம ஆடை கண்டுபிடிக்க தொடங்கலாம். வாங்க போகலாம். ஆசை நம்ம வளர்க்கலாம், ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு சேடல் வேணும். சேடல் பண்ண லெதரும் இல்லை, நம்மளுக்கு அயனும் இல்லை. மரமாக இருக்கு. இங்கே ஒரு பங்கின்னு இல்லைங்க, அந்த சைடு மரம் இல்லைங்க. வாங்க போகலாம். ஆடு ஃபஸ்ட் தேடலாம். ஏன்னா வில்லேஜ் கிளம்பிக்கலன்னா ஆடிஷன் பண்ண முடியும். ஐயோ என்னங்க 3 இருக்குது. ரொம்ப பசிக்குங்க கைஸ். ஏன்னா அங்கே பாருங்கள், ரைட் சைட் டாப்பில் பாருங்களே, வெறும் 3 இருக்குது. மற்ற எல்லாம் போயிடுச்சு. சாப்பிட்டாலும் நம்மளால உயிர் பழைக்க முடியும். இல்லைன்னா ஹெல்த் குறைஞ்சி நம்ம அப்படியே செத்து போயிடுவோம் கைஸ். ஆட்கூர்னால ஹெல்த் சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். இதுவும் ஆடுங்க. போடா அப்படியே ஒரு ஆடு கண்டுபிடிச்சேன்டா. வாங்கடா வாங்க கைஸ். அடிச்சிடலாம். அடிச்சு ஒரு உள்ள எடுத்துக்கலாம், கறியோட சாப்பிட்றலாம். ஆடுறா அப்போ நில்லு. ஆனால் ஆடு ஏதோ படிக்க போகணும்னா முட்டை வராதுங்க கைஸ். இன்னொன்று ஆடுங்க கைஸ். வாங்க எதுவும் அடிச்சிடலாம். நம்மளுக்கு லக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்லி வரப்போகுது. அதுவும் தொடர்ந்து 3 நாடு கிடைச்சா லக்குன்னு. 2 நாடுனா கிடச்சிருக்கு. 3 நாடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடச்சிடணும். 3 சொன்ன மாதிரி பாருங்கள், நம்மளுக்குள்ள பியூர் லக்குங்க கைஸ். சரி வாங்க கைஸ், இந்த ஆடியோ எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். இந்த ஆடியோ வெட்டி சாப்பிட்றலாம். அப்புறமா நம்மளுக்கும் பசிக்குள்ள சாப்பிட்றலாம். ஓகேங்க கைஸ், எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். இன்னும் சாப்பிட மேலே இது அதிகமாக படிக்கலாம். மட்டன்னால 1 இது, மட்டன்லாம் அரை கா அப்படின்னு ஏறும். ஏன்னா மட்டன் ஒரு ஹெல்த்தி ஃபுட்னால அப்படி இருக்கும். இங்கே இன்னும் 1 இருக்குது. இந்த ஆடை வெட்டி சாப்பிட்றலாம். கைஸ். வெட்டிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வெட்டிடலாம். ஈஸியாக வெட்டிடலாம். அவ்வளோதான், சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு பசி. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஆயிடுச்சா. சரி வாங்க போகலாம். வில்லேஜ் தேடி. ஐயோ வில்லேஜ் ஓடுறா கைப்பில்லை. ஏன்னு தெரியுமா? இது பேர் வில்லேஜர் கோட்ருஸு. வில்லேஜர்ஸ் வில்லேஜராட்டே இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கிரே பேரண்ட் சட்டை போட்டிருப்பாங்க. க்ரோஸ்பா வச்சுருப்பாங்க, மினோட்டர் வச்சுருப்பாங்க, ஆக்ஸ் வச்சுலாம் அடிப்பானுங்க கைஸ். இந்த மினோட்டர்லாம் ஒரு அடினா செத்து போயிடுவான். அப்புறம் பாருங்கள், அயன் குடமும் வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க கைஸ். அங்கே அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். வாங்க போயிடலாம். அங்கேருந்து தப்பிக்கிறதுனா நமக்கு நல்லதும் கூட. ஏன்னா அப்போ செத்தோன்னா அவ்வளோதான். இந்த வேர்ல்டு திரும்பி ஓப்பனே பண்ண முடியாது. புதுசுனா பண்ண முடியும். தண்ணியெல்லாம் தப்பிச்சுங்க. இல்லைன்னா ஹெல்த் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். வாங்க கைஸ். வில்லேஜ் இங்கே இருக்கிற மாதிரி தெரில கைஸ். இருந்தாலும் நம்மளால் உயிர் பொழைக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது கைஸ் உயிர் பொழைக்கிறதுக்கு. கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு வில்லேஜ் வேணுங்க. கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. இந்த அடி சும்மா எடுத்துக்கலாம், எதுக்கும் எடுத்துக்கலாம், சும்மா எடுத்துக்கலாம். ஃபன்னுக்குலாம் நமக்குலாம் சாவடிக்கு தேவைய ஜாம்பினே கிடைக்க முடியுது. இந்த ஆடாவது கிடைக்குது, சாவடிச்சுலாம் கைஸ்.
சரி வாங்க கைஸ் எடுத்துக்கலாம். சாவடி செட்டுப்பிட்டி கைஸ் எடுத்தாச்சு. இது மட்டும் ஏன் அதோட 5 இல்லாமல் தனியாக இருந்ததுன்னா கலர் வேறையாக இருக்குல்ல, கலர் ஒன்றா தான் வரும், வேறு கலருக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ வராது அப்படி. வாங்க வில்லேஜ் தேட திரும்பி ஆரம்பிக்கலாம். சும்மா கேவு தப்பிச்சிட்டாங்க செத்து போகாம. பார்க்கர் ஐயோயோ எப்படி அப்போ அங்கே போகலாம். என்ன கைஸ் ரொம்ப நைட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம பெட்டு கூட செய்யலை கைஸ், மறந்து போயிட்டு. சரி வாங்க பெட் செஞ்சிடலாம். கைஸ் பெட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ மற்ற பொருளை எடுத்து இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம். ஓகேங்க கைஸ் இப்போ நான் தூங்குவேன். என்னடா இன்னும் நைட் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சுடா டே, என்னதுடா சொல்லுது இது, நைட் ஆயிடுச்சுடா. அவ்வளோதானே, அதான் படை நைட் ஆயிடுச்சு இன்னும் தூங்க விட மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ் தூங்கியாச்சு கைஸ். இப்போ நம்மளுடைய கிராஃப்டிங் டேபிளையும் பெட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தாச்சு. நம்ம பயன் திரும்பி ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். அங்கே இன்னும் நாள் இருக்கான், நமக்கு அந்த ஆள் தேவையே இல்லை. ஐயோப்போ கீழே விட்டேன் கைஸ். சரி வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். வில்லேஜ் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில. அந்த ஆடு அடிக்கணும், ஏன்னா நமக்கு இப்போ பசிக்குது. ஒரே இது கம்மியானாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதனால வில்லேஜ் கைஸ் அதுதான் கைஸ் வில்லேஜ். நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். எப்படியோ ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஐயோம்மா லக்குங்க. அது ஏன் லக்குன்னா நமக்கு ஸ்பான் பண்ணுற இடத்துல பிளாக் ஸ்மித் கிடச்சிருங்க. பிளாக் ஸ்மித்துக்குள்ள டைமண்ட், கோல்டு, சில்வர், அந்த மாதிரி காப்பர் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். அதெல்லாம் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் கைஸ். ஐயோம்மா லக்கு அப்போ காப்பர் ஸ்பியரு, அயர்ன் ஸ்வார்டு, அயர்ன் ஸ்பியரு, தங்கம், பிரெட், அயர்ன் ஹெல்மெட்டு, பிரெட்டு, அயர்ன் இன்காட்டு, ஹார்ஸ் ஆர்மர் டைமண்டில். ஐயோ நம்ம இதை டைமண்ட் ஆர்மரை இது பண்ணால் நமக்கு டைமண்ட் கிடைக்கும் கைஸ். 3 எவ்வளோ டைமண்ட்னு தெரில, நிறைய டைமண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மர் செஞ்சுக்கலாம் கைஸ். ஆனால் நம்மளை ஹார்ஸை ஆர்மர் மாட்டிக்கலன்னா ரைட் பண்ணணும். சேடல் என்ன உங்களுக்கு தப்பே சொன்னேன். சேடலுக்கு எங்கே போகணும்னு எனக்கும் தெரில. சரி வாங்க ஒரு மாடு அடிச்சுக்கலாம். நல்லா கைஸ் கறி கிடச்சிது. இன்னொன்று என் குழம்பு என்ன வந்துட்டு இருக்கு. செத்தேன். ஐயோ நல்ல வேலை. நான் ஏன் நினச்சேன்னா நம்ம ஆடை அடிச்சதுனால கோவத்தில் வருதுன்னு நினச்சேன். சரி இது என்னது? அப்படியே சிலிண்டரில் இருந்துது. கெமிக்கல் பண்ணுற இடங்க இது என்னது? வீடு. வீட்டுக்குள்ள ஏதோ இது இருக்கா? வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, சுத்தம். சரி பெட்டும் அந்த கல்லை வச்சு ரொம்ப ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். இன்னொன்று பிளாக் ஸ்மித்துங்க. என்னங்க விட இது 2 பிளாக் ஸ்மித் இருக்குது. இது வெறும் சர்வைவல்லே 2 பிளாக் ஸ்மித் வருதுங்க. க்ரியேட்டிவ் மோடில் வந்தால் 4-5 பிளாக் ஸ்மித் வரும். சேடில் லக்குங்க. சேடில் நம்மளுக்கு கிடச்சிடு. ஹார்ஸ் ரைட் பண்ணலாம் இனிமேல். ஓகேங்க கைஸ், உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. டாட்டா.